புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள எக்கோ ஆக்லஸ் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான சீருடை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார், பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 70 துணை பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டு இதுவரை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை. இதனை உடனடியாக அளிக்க வேண்டும். பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் ஆட்சி மன்ற குழு அமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்தும் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பணிகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தொழில் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் இளன் சேரநாதன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் கல்பனா, பல்கலைக்கழகமாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி மன்ற குழு அமைக்கப்படவில்லை. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று பேராசிரியர்கள் 65 வயது வரை பணியாற்றலாம் என்ற UGC பரிந்துரையை அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டும் அதற்கான பலனை இதுவரை அரசு வழங்கவில்லை. இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் வகுப்புகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நேதாஜி நகர் 3 அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நேதாஜி நகர் 3 அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். விழாவில் பெரும்பாலான பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவருடன் அரசு தொடக்கப்பள்ளி வம்பாக்கிரபாளையம் பொறுப்பாசிரியை திருமதி இந்துமதி, ஆசிரியர் ஸ்டீஃபன், ஆசிரியைகள் திருமதி கயல்விழி, திருமதி அபிநயா, திருமதி கௌசல்யா, நேதாஜி நகர் 3 பள்ளி தலைமை ஆசிரியர் மரி, ஜெகஜீவன் ராம், மீரா, துர்காதேவி, கீதா, வனிதா, ஜெகன், தொகுதி நிர்வாகிகள், கழக சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.
ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இந்த கூட்டத்தின் முதல் நோக்கமாகும். புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துகளும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும், நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம்தான் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும், கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் ரூபாய் 12,700 கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். வெற்றிகரமானதாக மாறப்போகிறது என்கின்ற உணர்வோடு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. 12,700 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறது. ஏற்கனவே போட்டதினுடைய தொடர்ச்சியாக இது இருக்கு. அந்த யோசனை இந்த கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கிறது. அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். நானும் முதலமைச்சரும் என்ன கருத்து இதில் கொண்டிருக்கிறோம் என்பதை விட அதை வாங்கி பயன்படுத்த போகின்ற தாய்மார்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அமல்படுத்தப்படும். யார் வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் செல்ல வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். இதுல என்னுடைய கருத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சட்டமன்றத்தில் 10,000 18,000 உயர்த்தி அறிவிச்சாரு பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு. ஆனா அறிவிச்சும் இதுவரைக்கும் எந்த ஒரு செயல்படுத்தல. அதுக்கான இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டமே ஒன்றை முடிவெடுத்திருக்கிறோம். எதையெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோமோ அதுக்கு முன்னுரிமை தரப்பட்டு நிதி அதற்கு ஒதுக்கப்படும். ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அதாவது மத்திய அரசு நம்ம கடன் செலுத்த வேண்டியது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 75 காசு வரை மின் கட்டணத்தை உயர்த்தி புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. இந்த கட்டணம் 16ஆம் தேதி முதல் அமலில் உள்ளது. மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். போராட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்பொழுது, புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், அப்படி இல்லை என்றால் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு 150 யூனிட் வரை புதுச்சேரி அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், உடனடியாக துணைநிலை ஆளுநர் தலையிட்டு மின் கட்டணத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
கோவிலில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஊழியர் பிரிவு உபச்சார விழா திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திருவண்டார்கோவில் அங்கன்வாடி ஊழியர் ஈஸ்வரி வாசுதேவன் பிரிவு உபச்சார விழா திருவண்டார்கோவில் அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு ஈஸ்வரிக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கியும் வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மற்றும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஊர் பிரமுகர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஈஸ்வரி வாசுதேவனுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்தி பேசினார்கள். இந்நிகழ்ச்சியின் முடிவில் சமூக சேவகர் இளையராஜா விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி குயவர்பாளையம் சைடு வாய்க்கால் மற்றும் ரோடு பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவதை கண்டித்து லெனின் வீதி காமராஜர் சிலை அருகில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லெனின் வீதியில் சாலை அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதை கண்டித்து நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றது. இதனால் பள்ளி செல்வோர், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து இன்று லெனின் வீதியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். கசிந்து செத்துட்டாங்க 3 பேர். இங்கே ஒரு பாதிப்பு எந்த தொழிலும் அது அடைஞ்சு அதனால இது மழை மழைக்காலம் எவ்வளோ தண்ணி தேங்கும், இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இது வழியாக தான் நம்ம ட்ரைன் பண்ணி அந்த பலகையை நல்ல விதமாக எடுத்துட்டு உள்ள இருக்கிற பாட்டல் கிட்ட எல்லாம் கரெக்டாக சுத்தம் பண்ணிட்டு உங்க குப்பையை நீங்க இருக்கிற கசடான அந்த இருந்தாருன்னா இந்த தொழில் இந்த பிரச்சனையே இல்லை. இந்த தொழிலோட பிரச்சனை காரணமே கேபிள் தான் பிரச்சனை, கேபிள் கனெக்ஷன் தான் பிரச்சனை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறு வியாபாரிகளோட சந்திச்சு பேசிக்கிட்டேன். ஏதோ ஒரு இதுக்காக ஒதுக்கிருக்குள்ள பாவம் அவர் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தண்டல் வாங்கிட்டேங்க. என் பொண்ணு கல்யாணம் தண்டல் வாங்கினேன், 5 லட்சம் தண்டல் வாங்கிட்டேன். அதை நான் ஃபர்ஸ்டே 100 நாளில் கட்டுறத ஒரு 50 நாள் இழுத்து கட்டுவேன். இப்போ இந்த தொழில் சுத்தமாக வியாபாரம் இல்லை, இது இல்லை, எந்த விதமான கஸ்டமர் வாங்குறதுல சுத்தமாக என்னுடைய இதுவே பாழ்பட்டு போயிட்டு என்னுடைய குடும்பமே நடுத்தருக்கிறது, கடையை விட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன்னா அவர் அவ்வளோ கற்காலி தருந்தாரு. இப்படிலாம் ஒவ்வொரு வியாபாரம் தரப்போதில்லை, வேலை வாய்ப்பு எதுவும் தரல. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்க கூலி கொடுத்தீங்களோ அந்த கூலி தான் இன்னைக்கு ஒரு கூலி. தெரியலையா தெரியலையா லெனின் வீதி கிடக்கும் நிலைமை தெரியலையா தெரியலையா வீதி வேலைகள் எத்தனை தொழில்கள் எவ்வளவு நஷ்டம், எத்தனை தொழில்கள் எவ்வளவு நஷ்டம்.